ஆன்மீக தகவலில் பெங்களூர்லேருந்து ஒருத்தர், மலேசியாவிலேருந்து ஒருத்தர், 2 பேரும் நல்ல சூப்பர் போஸ்டிங்லேருந்து சார் எனக்கு வந்து என்னமோ தெரில சார், திருப்பி அங்கே கூப்பிடுவாரா இல்லையா, நான் வந்து டவுன் ஆகிட்டேன், எனக்கு வந்து வேலையில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், நான் எடுத்த விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மனசு உடம்பு எல்லாம் ஒத்துழைக்கணும், நான் என்ன தான் பண்ணுறது சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் சொன்னேன். மிகப்பெரிய பலத்தை கொடுத்து உங்களுக்கும் அதை சொல்லித்தரேன். நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அரளி செவ்வரளின்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வரளி, செண்பகம், இந்த புஷ்பத்தை எடுத்துட்டு நீங்கள் நேராக முருகர் கோயிலுக்கு போங்க. இல்லைன்னா வீட்டில் முருகர் படத்தை வச்சுக்கோங்க. முருகருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். 6 தீபம் ஏற்றணும், 6 தடவை பிரதட்சணம்னா சுற்றி வரணும் கோயிலை. அப்படி கோயில் சுற்றி வந்து மனசுக்குள்ளே வேண்டி அதை கண்டிப்பாக உங்களுக்கு வேலையாகட்டும். நீங்கள் என்ன நினச்சாலோ, அதாவது வேலை சம்மந்தமாக, தொழில் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினச்சாலோ, நீங்கள் போராடின்னு இருக்கிற விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. எஸ், அற்புதமான பக்திக்கு என்றைக்கு தீர்வு கிடைக்காமல் இருக்கவே இருக்காது. பலவிதமான தடங்கள், ஜாதகம், கோச்சாரம், பூர்வ புண்ணியஸ்தானம் எல்லாத்துலேயும் பாதிப்பு வந்தால் தான் அதில் நிறையா யாகங்கள், ஹோமங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பரிகாரம். நீங்கள் வேணால் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையில் என்ன ஸ்டார்டிங் வந்து சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்குவோம். இன்றைய தினத்திலேருந்து ஆரம்பிங்க, கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷ்.